அந்த முக்கிலேருந்து இங்கே வரைக்கும் ரொம்ப டென்ஷன் பண்ணுறாரு இவர். ஒரு வழியாக வந்தாச்சு தனுஷ்கோடி வந்தாச்சு ஒரு வழியா. ஐய் கண்ணாடி புந்திச்சுரா, கண்ணாடி அங்கே ஊந்துச்சு கீழே, அங்கே கீழே ஊந்துச்சு. எத்தனை வந்துடலாம்டா, எத்தனை வந்துடலாம்? பீஸ் ஆயிடுச்சா சொன்னானே அவன். டேய் விளாக் பண்ணலான்னு இருந்தேன்டா அங்கே போட்டுக்கணும். ஷிட் சேட் லைஃப் கேஸ். மாஸ் ஒரு வழியாக வந்தாச்சு தனுஷ்கோடி. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் வீடாக இருந்து இது இந்த சைடெல்லாம் 1964 1954 ஏதோ ஒரு சைக்ளோன் வந்து இங்கே நிறைய பேர் செத்துட்டாங்களாம். அப்போது வெக்கேட் பண்ணது தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கே இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட் டிப் ஆஃப் ராமேஸ்வரம், லாஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா கூட. ஸோ இங்கேருந்து 8 or 12 கிலோமீட்டர்ஸ் ஸ்ரீலங்கா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே வர்றது ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து விளாக் பண்ணலான்னு கண்ணாடி எடுத்து வச்சுருந்தேன். கண்ணாடி காற்றுக்கு வந்துச்சு. வந்து கண்ணாடி போடலாம், கண்ணாடி போட்டு விளாக் பண்ணலான்னு இருந்தேன். கண்ணாடி ஊந்துருச்சு கீழே. இப்போ என்ன டைமு 4:45, டைம் வந்து 4:45. ஸோ இங்கே வந்து 6 o'clock மேலே அலௌட் இல்லையா, அதுதான் கேள்விப்பட்டோம். பட் தெரியல, கேட்டுக்கிறோம் ஒரு வாட்டி. ஸோ செம்ம நாங்கள் இப்போ பிரிட்ஜுக்கு போயிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜுன்னு போயிட்டு ராமேஸ்வரம் ட்ரெயின் எடுத்து திருச்சி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். திருச்சி எக்ஸ்பிரஸில் ஏறி பாம்பன் பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணி மண்டபமில் இறங்கி மண்டபம்லேருந்து நான் பஸ்ஸு பிடிச்சி ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்தே வந்தோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஹியர், வந்துட்டோம் தனுஷ்கோடிக்கு. நான் அரிச்சால் முன்னாய். ஆமாவா, அரிச்சால் முன்னாய் தான் நம்மளுக்கு ஸ்பாட்டு. ஆமாவா, அதுதான் the last land of India. ஓ, இதான் தனுஷ்கோடியா? ஓகே கைஸ், இதுதான் தனுஷ்கோடி. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 5 kilometers தான் அரிச்சால் முன்னார நம்ம போட்டுருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் உங்களுக்கு மண்ணு தான். நடு ரோட்டில் போட்டு உக்காந்துக்கிறாரு. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லையா,
எங்கே பார்த்தாலும் இந்த கிரெட்டா தான். வா இங்கே பறந்துனுக்குது. இதெல்லாம் பீச் தானா? சூப்பர். ஓ இது இந்த சைடும் தண்ணி, இந்த சைடும் தண்ணி. எவ்வளோ எவ்வளோ டூரிஸ்ட் பாரா டேய். அப்பா ஆ வந்துட்டோம். மாஸ் பண்ணிருக்கிறோம் நம்ம. சன்செட் ஆயினுக்குது. ஓ பைக் வர எங்கே நிற்க வச்சுக்கிறோம். ஓ ஹெவி டூரிஸ்ட் இருக்கிறாங்க இங்கே. மாசாக இருக்கிறாங்களே. சே கண்ணாடி வேறு விழுந்துச்சே. உஷாராக வச்சுருந்துக்கணும் கண்ணாடி. இங்கேண்ணா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அரே அப்பா, அரே 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 யார். ஓ வந்துட்டோமா? இதுதான் லாஸ்ட். இது காலியாக இருக்கும்னு நினச்சேன்ல. ப்ரோ வண்டி எடுத்துன்னு போகலாம். எங்கே இடங்குது? அங்கே இப்படி இருக்குது இடம். எப்பா சாமி எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. இதுதான் கைஸ் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ரீலங்கா. ஏன்னா இப்படி இருக்குது ஒரு ஊரே இருக்குது இங்கே. நீ வாங்கு ஓத்துனா நான் வாழ்பார். எவ்வளோ ரஷ் எதிர்பார்க்கல நாங்கள். பங்கமாக்குறாங்க. ஒரு ஊரே இங்கே தாக்குது. ஒரு சின்ன ஊரே இங்கே தாக்குது. அவ்வளோ ரஷ் ஆகுது. ஹெவி வியூ கைஸ். இங்கேருந்து எனக்கு தெரிதா இல்லைன்னு தெரில. சன்செட் இங்கே தான் ஆயினுக்குது. கண்ணு கூசுது அங்கே பார்க்க முடியல. செம்ம ரஷ் இங்கே. இதுதான் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. இங்கேருந்து இங்கே ஸ்ரீலங்கா எந்த பக்கம்? இங்கே என்ன அவ்வளோ ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் மண் இருக்குது. ஸோ வந்து நடந்தே போகலான்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்ரீலங்கா இதுதான் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியானா ஸ்ரீலங்கா இந்த பக்கம் தான் இங்கே இருக்குது. 12 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் இயர். ஸோ சன்செட் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஒரு டைம் லாப்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்.
சர்ஜாப்பூர் ரோடு வந்து வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைப் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பார்க்கணுன்னு ரொம்ப நாள் தான் பார்த்துருக்கோம். ஹெவி ஹெவி ஹேவி. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அம்மாட்ட குடுறா பாரு, பின்னாடி பாரு, என் பின்னாடி பாரு, கடலா இங்க பாரு பாரு. அப்படியே இங்க இருந்து ரோடு, அப்படியே ரோடு முடிஞ்சு திரும்ப அந்த சைட கடல், அந்த சைட கடல். நல்லா இருக்குதா? சரிம்மா, சரி, பத்திரம் வைக்கிட்டா. பாய். பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு கன்னியாகுமரியில். நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல, பட் மாஸ்க் போட்டுக்கிறதுனால அப்படி தெரியுது. சன்ரைஸ் ஆகிடுச்சு கன்னியாகுமரியில். ஸோ இப்போது சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ ஒரு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரௌடு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ க்ரௌடு இருக்குது. இதுதான் க்ரௌடு. அவ்வளோதான். சன்ரைஸ் முடிஞ்சிச்சு. சன்ரைஸ் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போகிறது தான். ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டிங் போகணும்னு நினைக்கிறேன். போட்டிங் எவ்வளோ மணிக்கு ஓப்பன்னு தெரில. நான் ஒருத்தர் பின்னாடி வந்து சங்கூதின்கிறான். போட்டிங் எவ்வளோ மணிக்கு ஓப்பன்னு தெரில. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு
அங்கேருந்து அப்படியே லஞ்ச் தான். லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அதுதான் பிளானு. ரொம்ப டென்ஷன் பண்ணுறாரு இவர். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கில் பேர் எழுதுறாங்க. கிட்ட போய் காமிக்கிறேன். 80 தானே சொன்னீங்க? ஆமாம், ஓகே. ஒரு வந்து யார் உண்டா யாருன்றாரு கரெக்டாக வந்துச்சு. அப்பா அப்படி தான் இருக்கும் பேர். இப்போது சங்கில் விக்னேஷ் இது, அப்புறம் விக்னேஷ் அக்கா குழந்தை இது பேர் எழுதிட்டு இவங்க இந்த பொண்ணுக்கு பேர் எழுதிட்டு அப்படியே அவங்க அக்கா பையனும் அக்கா பொண்ணுக்கும் பேர் எழுதிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். போய் எங்கள் அம்மாக்கெல்லாம் காமிக்கணும் இல்லையா கியூ எவ்வளோ இருக்குது போட்டிங்க்குன்னு. புரியுதா? இது என்ன, இது எதுக்கு லைனுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த முக்கிலேருந்து இங்கே வரைக்கும் போட்டிங்க்கு தான் லைன். சரியா?